நம்முடைய நாவை பாதுகாப்பது மிக மிக அவசியமானதுங்க. இந்த கண்ணிய குறைவுக்கு இந்த நா என்கின்ற ஆயுதம் தான் மிகப்பெரிய வலுவு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள் கேட்கிறாங்க, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்னை நரகத்திற்கு அழைத்து செல்லுமான். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அழகிய முறையில் இல்லை என்று சொன்னால் அது உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அவனுடைய கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். எப்படி வேண்டும் வாழலாம் என்பது மூமின் இருக்க முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நபிகளாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது. அப்ப இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் நாம் செய்த தவறுகள் இனி வராமல் இருப்பதற்கும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த ஜும்மா உரையை தொடக்கம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் நபிகளார் அவர்கள் உதிர்த்த வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய கண்கள் உறங்குகின்றது, என்னுடைய உள்ளம் உறங்கவில்லை என்பதை நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் தூதராக தேர்வு செய்யப்பட்டு விட்டோம். இறைவனை பற்றிய சிந்தனை நபிகளார் அவர்களுக்கு அதிகம் இருந்தது. இறைவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வகி வருமே என்கின்ற அந்த தேடுதல் நபிகளாரிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய உம்மத்தை பற்றிய கவலை பெருமான அவர்களுக்கு அதிகம் இருந்தது. கல்லையும் சிலையும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பெண் என்றால் அடிமைத்தனமும் போதைப் பொருளாகவும் பயன்படுத்திக் கொண்டிருந்த மக்கள், மதுவும் சூதாட்டமும் நிறைந்த அந்த மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எப்படி சொல்லப் போகின்றோம், இந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டுமே என்கின்ற அந்த கவலை நபிகளாரிடத்தில் அதிகம் இருந்தது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுறையில் சொல்லும்போது, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றாரே, நிச்சயம் உங்களிடத்திலிருந்து வந்தவர், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பெரும் கவலையை தருகிறது, உங்கள் விஷயத்தில் அவர் நன்மையை எதிர்பார்க்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக இருந்த காலத்தில் தன்னுடைய உம்மத்தை பற்றிய கவலை நபிகளார் அவர்களுக்கு அதிகம் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களிடத்தில் போய் ஏகத்துவத்தை சொன்னார்கள், இணை வைப்பின் விபரீதத்தை சொன்னார்கள். எப்படி நீங்கள் இணை வைக்கிறீர்கள், எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள், அவன்தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன்தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன்தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான், அவனிடத்திலே நீங்கள் மீட்சி பெற இருக்கிறீர்கள், எப்படி படைத்த இறைவனை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்ற மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகளார் அவர்கள் இரவு பகல் பாராமல் சொன்னார்கள். தன்னுடைய உம்மத்தை பற்றிய கவலை நபிகளார் அவர்களுக்கு அதிகம் இருந்தது. நபிகளார் அவர்கள் தான் இந்த மண்ணை விட்டு செல்ல போகிறோம் என்கின்ற அந்த நிலை தெரிந்த பிறகு நபிகளார் அவர்கள் அந்த ஹஜ்ஜின் பொழுது நிகழ்த்துகிறார்கள். எப்படிப்பட்ட பேருரை என்று சொன்னால், 23 ஆண்டுகள் நபிகளார் அவர்கள் தூதராக பயணித்தார்களே, அந்த 23 ஆண்டுகள் இறைவனிடத்தில் வந்த வகியையும் மனிதர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலையும் ஒட்டுமொத்தமாக ரத்தன சுருக்கமாக அந்த இறுதி பேருரையில் நபிகளார் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசமாக வழங்குகிறார்கள். மனிதர்களே, நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், வட்டியை விட்டுவிடுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்ன நபிகளார் அவர்கள் இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கி விட்டான், முஸ்லிம்களின் மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான் என சொன்ன நபிகளார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள், ஓ மக்களே, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அதுபோல ஒரு மனிதனின் உயிர் புனிதமானது, அவனுடைய உடைமைகள் புனிதமானது, அவனுடைய கண்ணியம் என்பது புனிதமானது என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நகரம் புனிதமானதுங்கிறாங்க. அந்த நகரத்தில் தான் அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமான காபா இருக்கிறது. அதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள், இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ,
எப்படி இந்த நகரம் புனிதமானதோ அதுபோல ஒரு மனிதனின் உயிரும் உடமையும் அவனுடைய மானமும் கண்ணியமும் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய உயிரும் பொருளும் சரி, இந்த கண்ணியம் என்று வரும் பொழுது மனிதர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு பெரும்பாலானவர்கள் தயாராக இருப்பதில்லை. அப்படி செய்தால் என்று சொன்னால் அவன் சட்ட ரீதியாக பாதிக்கப்படுவான் என்கின்ற அச்ச உணர்வு மனிதனுக்கு இருக்கிறது. அதுபோல பொருளாதார மோசடி செய்தாலும் சட்ட ரீதியாக பாதிப்பு வருமே என்கின்ற நிலை அவனை தயக்கமடைய செய்கிறது. ஆனால் கண்ணியம் என்று வரும் பொழுது அதனால் எந்தவித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை. தான் ஒரு மனிதனின் கண்ணியத்தை குறைத்தோம் என்று சொன்னால் நாம் அதனால் பாதிக்கப்படுகிறோமா என்கின்ற அந்த சிந்தனை இல்லாததன் விளைவு என்ன ஆகிறது என்று சொன்னால், கண்ணியம் என்கின்ற ஒரு பொழுது, கண்ணியம் என்று பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தில் மனிதர்கள் பலகீனமாக இருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்தை பொறுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நான் ஆதமுடைய மக்களை கண்ணியமாக படைத்திருக்கின்றேன். இந்த கண்ணியம் இருக்கிறதே, இந்த கண்ணியம் ஒரு மனிதனுடைய செல்வத்தை திரட்டுவதனால் வருவதல்ல, அவனுடைய உடல் வலிமையின் காரணமாக கண்ணியம் வருவதல்ல. கண்ணியம் என்பது இறைவன் பிறப்பின் போதே கொடுத்து விடுகின்றான். இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் கண்ணியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் கடைக்கோடி ஓரத்தில் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் இருக்கின்றானே, அவனுக்கும் கண்ணியம் இருக்கிறது. மனிதர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியமான விஷயத்தில் மனிதர்களே நீங்கள் மிக கவனமாக இருங்கள் என்று நபிகளார் அவர்கள் அந்த இறுதி பேருரையின் பொழுது மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் வாழ்கிறோமே, கண்ணியம் பிற மனிதனை பற்றி அந்த கண்ணிய குறைவாக பேசுகின்றோமே, அதை பற்றி என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் கண்ணியத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. கண்ணியம் என்றால் என்ன நினைக்கின்றோம்? நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கிறது என்றால், ஒருவனை அடித்து துன்புறுத்துவது கண்ணிய குறைவாக நினைக்கின்றோம், அல்லது அவனுடைய ஆடைகளை கலைத்து அவனை அசிங்கப்படுத்துவது கண்ணிய குறைவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்ணிய குறைவு என்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாடுவது, அவன் செய்யாத ஒன்றை செய்ததாக பிறரிடத்தில் அவதூறு பரப்புவது, அல்லது அவன் செய்த ஒன்றை அவன் இல்லாத போது பிற மக்களிடத்தில் புறம் பேசுவது அவனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவன் இன்னைக்கு கண்ணியத்தை குறைப்பதற்கு நாம் ஆயுதத்தை எதன் மூலம் எடுக்கின்றோம்? ஒரு கம்பாலோ ஒரு ஆயுதத்தாலோ ஒரு மனிதனை அடித்து கண்ணிய குறைவை செய்வதில்லை. நம்முடைய நாவுகளே என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை குறைத்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நகரம் எப்படி புனிதமானதோ அதுபோல மனிதனுடைய கண்ணியம் புனிதமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை பற்றி என்றைக்காவது நாம் அச்சப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி உரையின் பொழுது அல்லாஹ்வுடைய இறையில்ல முதல் இறையில்லத்தோடு ஒப்பிட்டு ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சொல்கிறார்கள். அந்த மனிதனின் கண்ணியத்தை விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். பெரும்பாலானவர்கள் அதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆதமுடைய மக்களை நான் கண்ணியமாக படைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய அருள்முறையில் சொல்கின்றான். அதே அருள்முறையில் சொல்கின்றான், அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸவுன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லுன் அல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, இந்த அருள்முறை உங்களுக்கு என்ன பயனளித்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நான் தான் மனிதர்களை கண்ணியமாக படைத்திருக்கின்றேன். அந்த கண்ணியம் மனிதர்களுக்கு உரித்த மிக உயரிய பண்பு. அந்த கண்ணியமான விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். சக மனிதர்களை தப்பும் தவறுமாக பேசுகின்றோம். எப்போது பேசிக்கொண்டோம்? நம்மை விட உயர்ந்தவனாக வளரும் பொழுது, அல்லது நம்மை விட அறிவாற்றலில் சிறந்தவனாக இருக்கும் பொழுது, அல்லது நம்மை விட திறமையாக அவன் இருக்கும் பொழுது, அல்லது பொருளாதாரத்தில் அவன் உயர்ந்து விட்டான் என்று சொன்னால், அல்லது நம்மை எதிர்த்து பேசுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய கண்ணியத்தோடு நாம் விளையாடக்கூடிய வகையில், அந்த வார்த்தைகளால் அவனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் நாம் இருக்கின்றோம். அப்போ நம்ம கண்ணியத்தை குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய ஆயுதம் எது? சொற்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது. இந்த சொற்கள் மூலம் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை தரக்குறைவாக அவன் மனவேதனைப்படும்படி அவனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு மூமினாக இருக்கக்கூடியவர்கள் கூட உணராமல் செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த உபதேசம் இருக்கிறதே இது மனிதர்களுக்கு பயனளிக்க வேண்டும். அருள்முறை மூலம் சொல்லப்படக்கூடிய உபதேசம் இருக்கிறதே அது மனிதர்களுக்கு பயனளிக்க வேண்டும்ங்கிறான். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது, அது அழகிய சொற்களாக இருக்க வேண்டும். என்னுடைய அடியார்களே, நீங்கள் பேசுகின்றீர்களே அந்த பேச்சு அழகியதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சொற்களை வைத்தே என்ன செய்வானா சைத்தான்? மூமின்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்றைக்கு நாம் 50-60 வருடம் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஒவ்வொருவரும் சில வயதுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பயணத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நிறைய நண்பர்கள் இருந்திருப்பார்கள், நிறைய உறவினர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் சில மாதங்கள், சில வருடங்கள் சில இடத்தில் பேசாமல் இருந்திருப்போம். அந்த பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சிந்தித்து பாருங்கள். யாராவது அடித்து துன்புறுத்தியதனால் நம்மோடு பேசாமல் இருக்கிறாரா? அல்லது அவருடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்ததனாலோ அல்லது பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் அவர் நம்மிடத்தில் பேசாமல் இருக்கிறார் என்றால் அப்படி இருப்பது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஆனால் பெரும்பான்மை எது இருக்கும் என்று சொன்னால், அவன் நம்மை பற்றி நம்முடைய கண்ணிய குறைவாக அவன் பேசியிருப்பான், அல்லது அவனை பற்றி நாம் கண்ணிய குறைவாக பேசியதால் நம்மிடத்தில் என்ன இருக்கும், அந்த இரண்டு நட்புகளிடையே, இரண்டு உறவுகளுக்கிடையே ஒரு பிரிவினை இருக்கும். அப்ப இந்த பிரிவினைக்கு காரணம் எது? நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது. இந்த சொற்கள் என்கின்ற ஆயுதத்தை வைத்தே சைத்தான் என்ன செய்கின்றானாம், மூமின்களிடத்தில் பிரிவினை உண்டாக்குகின்றான். இந்த சொற்கள் மூலம் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாதிக்க செய்து இணக்கமாக இருக்கக்கூடிய மூமின்கள் என்ன செய்கிறார்கள், பிரிவினையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, கல்லால் அடித்த வடு மறைந்து விடும், ஆனால் சொல்லால் அடித்த வழி இருக்கிறதே அது மறக்கவே மறக்காதுங்குவாங்க. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதெல்லாம் தெரியும், என்னை பற்றி எப்படி பேசினானே, நான் செய்யாத புறத்தை பிற மக்களிடத்தில் அவதூறாக கிளப்பினானே, அருவருக்கத்தக்க வகையில் என்னுடைய குடும்பத்தை பேசினானே, அந்த மனிதனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு விதமான அச்சம் வருகிறது. அவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய கண்ணிய குறைவாக என்னை நடத்தினானே என்ற அந்த வேதனை என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தருகிறது. ஒரு மனிதன் கண்ணியத்தை இழந்தான் என்று சொன்னால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்ணியத்தை இழந்து ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றானே, அது அடி போல வழியினால் உணரக்கூடிய, அப்படி உணரக்கூடிய ஒன்றல்ல. நாம் அந்த கண்ணியை இழக்கும் பொழுது, அந்த கண்ணியம் நமக்கு குறையும் பொழுது அது மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவன் தன்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டானே என்கின்ற அந்த சிந்தனை அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கண்ணியம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்டதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, அகாபா உடன்படிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் உடன்படிக்கை நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது, படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், நீங்கள் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும், நீங்கள் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் திருட்டு போன்ற தவறுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, மனிதர்களுடைய கண்ணியமான விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அகபா உடன்படிக்கையின் பொழுது இந்த கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். கண்ணியம் அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நபிகளார் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றான், ஷஹீதாகின்றான், அது அந்த ஷஹீது என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறது. அதுபோல தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரை இழக்கின்றான், ஷஹீத் என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கிறது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கண்ணியத்தை காப்பதற்காக போராடி உயிர் தியாகம் செய்கிறார், ஷஹீத் என்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப கண்ணியத்தை எந்த அளவிற்கு நபிகளார் அவர்கள் உயர்த்தி சொல்கிறார்கள் என்றால், கண்ணியம் என்பது ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த கண்ணிய குறைவாக ஒரு மனிதன் நடத்துகிறான் என்று சொன்னால், அந்த கண்ணிய குறைவாக ஒருவனை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால், அது குறித்து நபிகளார் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கின்றான், அவன் எதிர்பாராத விதமாக தவறு செய்து விடுகின்றான். அப்படி தவறு செய்யும் பொழுது ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்கிறார்கள். எப்படி நடக்க வேண்டுமா? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தவறு செய்து விடுகின்றான் பலகீனத்தின் காரணமாக. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிவுரை சொல்லித்தான் சொர்க்கத்திற்கு அனுப்பினான். ஆனால் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலா தடுத்த விஷயத்தை செய்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். கருணை கொண்ட ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னித்தேன் என்கின்றான். அப்போ மனிதர்கள் பலகீனமானவர்கள், பலகீனத்தின் காரணமாக தவறுகள் செய்கிறார்கள். அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். இப்படி பாருங்கள், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நேர்மையான சமூகமாக வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம்? அந்த சமுதாயத்தை அழித்து விடுவானாம். அவர்கள் அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் படைப்பேன். அவர்கள் பாவம் செய்வார்கள், அந்த பாவத்தை உணர்ந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்களே, அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானாம். அவ் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், பலகீனத்தின் காரணமாக தவறுகள் செய்வார்கள். தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது. ஒரு விரல் ஒருவனை காட்டுகிறது என்றால் 3 விரல் என்னை சுட்டி காட்டுகிறது. அவன் என்னிடத்திலும் தவறு இருக்கும், அவரிடத்திலும் தவறு இருக்கும். சில தவறுகள் வெளி உலகத்திற்கு வருகிறது, சில தவறுகளை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான்.
அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ணாடி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், அப்படி தவறு செய்யும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கிறோம் அப்படின்னா, என்னுடைய முகத்தில் ஒரு சிறிய வடு இருக்கிறது, அது என்னை அது பிரதிபலித்து காட்டும். என்னுடைய முகத்தில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது, அது பிரதிபலித்து காட்டும். அதுபோல ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு மூமின் தவறு செய்கிறான் என்றால் அந்த மூமினிடத்திலே, அந்த மனிதனிடத்திலே இந்த தவறு உன்னிடத்தில் இருக்கிறது, இதை திரித்துக்கொள் என்ற அழகிய முறையில் சொல்வதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. அதுதான் கண்ணாடின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. அதை விட்டுட்டு 10 நபர்கள்ட்ட அவர் இந்த தவறு செஞ்சிட்டார், இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செய்கிறாரே என்று பிறரிடத்தில் பேசக்கூடிய அவதூறு இருக்கிறது, அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் உபதேசமாக சொல்லவில்லை. ஒரு மனிதனிடத்தில் தவறு ஏற்படுகிறதா, அந்த தவறை அவரிடத்தில் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். இப்படி நீங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து மறைத்து வாழ்ந்தால் மறுமை நாளில் மகத்துவமான கூலி அல்லாஹ் தஆலா தருகின்றான். மறுமை நாள் மகசர் மைதானம், மனிதன் மண்டியிட்டு நிற்கின்றான், அவனிடத்தில் அவனுடைய குறிப்பேடு கொடுக்கப்படுகிறது, புரட்டி புரட்டி பார்க்கிறான், வெற்று காகிதங்களாக இருக்கிறது. இறைவனிடத்தில் ஓடோடி வந்து கேட்கிறான், யா அல்லாஹ், நான் இந்த தவறுகளை எல்லாம் செய்தேனே, ஒன்றுமே இல்லையே என கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ பூமியில் வாழும்போது எப்படி வாழ்ந்தாய்? சக அடியான் செய்த தவறை மறைத்து மன்னித்து அவனை அந்த கண்ணியமாக நடத்தினாயே, அதற்காக இந்த மகத்துவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி நாள் வரை கோடான கோடி மக்கள் முன்னால் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய தருணம் அது. அந்த தருணத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை இந்த பூமியில் ஒரு மனிதன் மறைத்து அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் வாழ்ந்தால் மறுமை நாளில் அந்த அடியானுடைய தவறுகளை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக விசாரிக்கின்றான். அப்போ ஒரு மனிதனின் கண்ணியத்தை காப்பாற்றினால் மகத்துவமான கூலி மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் நாம் பயணிக்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது மிக மிக கவனிக்கத்தக்க, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். அப்போ ஒரு மனிதன் நம்மிடத்தில் பேசுகின்றார், பேசும்போது இல்லாத நபரை பேசுகின்றார், அவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பேசக்கூடியவரும் கேட்கக்கூடியவரும் அதை தடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பேசக்கூடியவர் புறம் பேசுகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் இது கூடாது என்று எச்சரிக்கக்கூடிய, அவரை நேர்வழிப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். அல்லது ஒருவர் செய்யாத தவறை செய்ததாக பேசினால், அவதூறு கிளப்பினால், மறுமை நாளில் என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், அவன் தவறு செய்கின்றானா, அவனை பற்றி துருவி துருவி ஒருவன் விசாரித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றானாம். அவன் வீட்டுக்குள் இருந்தாலும் அவனை வெளியே இழுத்து வந்து அவனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ் தஆலா எச்சரிப்பதாக நமக்கு சொல்கிறார்கள். அப்ப பிற மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் பலகீனத்தின் காரணமாக தவறு செய்கின்றான். அந்த தவறுகளை அவனிடத்தில் சொல்வது அழகிய முறை. அவன் செய்யக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் விட்டுவிடுவது நம்முடைய உயர்ந்த அந்தஸ்தை காட்டுகிறது. அவன் மூமின்களுக்கிடையே இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மூமின்கள் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அது பலகீனத்தின் காரணமாக தவறுகள் செய்கின்றான். ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, வாய்ப்புகள் கடந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறுகள் செய்யும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், உலகத்திற்கு வெளிப்படுத்தி விடுகின்றான். அவர் மனிதன் தவறு செய்கின்றான், முதல் முறையாக செய்கின்றான், தெரியாமல் செய்கின்றான், செய்த தவறிடத்தில் பாவ மன்னிப்பை தேடும் கொள்ளும்படி அவனிடத்தில் நாம் அறிவுறுத்துகின்றோம். அவனை படைத்தவனை நம்பி பிரார்த்தனை செய்கின்றான், இறைவா பலகீனத்தின் காரணமாக தவறு செய்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று அவன் இரு கரங்களையும் ஏந்தி இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அவன் தவறு செய்யக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், மனிதர்களை படைத்திருக்கின்றான். அவன் நம்முடைய வாழ்வில் பிற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்போம், பொருளாதார மோசடியாக கவனமாக இருப்போம், பிறரை அடித்து துன்புறுத்துவதால் மிக கவனமாக இருப்போம். ஆனால் இந்த வார்த்தை என்று வரும் பொழுது மிக இலகுவாக யாரை பற்றி தப்பும் தவறுமாக பேசுவது, அவர் செய்திருக்கிறாரா செய்தாரா என்பதை பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் அதை பற்றி கண்டு நம்முடைய உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையெல்லாம் பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஒரு காலகட்டம் இருந்தது, 10 நபர்கள் சேர்ந்து சில நபர்களை பற்றி அவதூறு பேசிய நிலை. இன்றைக்கு எப்படி அவதூறு மாறி போயிருக்கிறது, ஒரு மனிதனுடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறது என்றால் சமூக ஊடகங்கள். ஒரு மனிதரை பற்றி தவறான செய்தி வருகிறது என்றால் அது உண்மையா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அவர் செய்திருப்பாரா செய்திருக்க மாட்டாரா என்பதை பற்றியெல்லாம் விசாரணை கிடையாது. கிடைத்த செய்தியெல்லாம் சமூக ஊடகங்கள் வழியாக பிற மக்களிடத்தில் பரப்பக்கூடிய ஒரு தவறான நிகழ்வுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த மனிதனுடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், முகாது பின் ஜபர் ரலியல்லாஹு அவர்களை, முகாதே அந்த நாட்டிற்கு நீங்கள் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரித்தார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பேசுறோமங்க, அது மன ரீதியாக அவனுக்கு மிகப்பெரிய கடுமையான வேதனையை தந்து விடுகிறது.
அது உணர்வு ரீதியாக மட்டும்தான் உணர முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா மனசு ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம கௌரவமாக வாழ்ந்தோமே, கண்ணியமான முறையில் வாழ்ந்தோமே, நம்முடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் இவர்கள் நடந்து கொண்டார்களே என்கிற வேதனையோடு அந்த மனிதன் இறைவனிடத்தில் கையேந்தினால் பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நம்ம கண்ணியங்கிறது எங்கே இருக்கு? ஒரு மனிதனுடைய பற்றி அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்கிறான் என்றால் அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் எப்படி வர வேண்டும்? இவனை மன்னித்தால் என்னை இறைவன் மன்னிக்கின்றான், இவன் செய்த தவறை நான் மறைத்தால் நான் செய்த தவறுகளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மறைக்கின்றான் என்ற அந்த சிந்தனை உணர்வுக்கு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கிறார்கள், முப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சொத்துக்களை சுகங்களை இழந்தானே அவன்தானே முப்லிஸ் அப்படிங்கிறாங்க. யார் தெரியுமா அவன்? தான் ஈட்டிய நன்மைகளை இழந்து நிற்கக்கூடிய மனிதன். மறுமை நாளில் விசாரிக்கக்கூடிய தருணத்தில் அந்த மனிதன் நிற்பான். அவனால் பாதிக்கப்பட்டவர்கள், அவனால் பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர்கள், அவனால் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டவர்கள், மனிதர்களோடு மானத்தோடு அவனுடைய மரியாதையோடு பாதிக்கப்பட்டவர்களாம் வரிசையாக வருவார். இவனால் என்னால் இவ்வளவு பாதிக்கப்பட்டேன், இவனால் என்னுடைய கண்ணிய குறைவு ஏற்பட்டது என்று ஒவ்வொருவராக அவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த நபர் செய்த நன்மைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் அந்த மனிதனிடத்தில் இருந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகிறது. எடுத்துக் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவனால் பாதிக்கப்பட்ட மனிதன் வருகிறான். அல்லாஹ் என்னுடைய கண்ணிய குறைவாக நடத்தினான், என்னுடைய மானத்தோடு மரியாதையோடு இந்த மனிதன் விளாண்டான். ஏன் அவன் இறைவனிடத்தில் அவன் புகார் செய்யும் பொழுது, இறைவனிடத்தில் சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றானாம்? அந்த மனிதன் பாதிக்கப்பட்ட மனிதன் செய்த தீமைகள் இருக்கிறதே, அந்த தீமைகளை கொண்டு வந்து இந்த மனிதன் மீது வைக்கிறானாம். இவதான் முப்லிஸ். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நன்மையை செய்வார்கள், அந்த நன்மையை பாதுகாக்க தெரியாமல் இருக்கும். வணக்க வழிபாடுகள் இருக்கும், உபரியான தொழுகைகள் இருக்கும், அருள்முறையோடு தொடர்பு இருக்கும். ஆனால் அடுத்தவருடைய அவதூறுகளை பேசுவார்கள், அடுத்தவருடைய கண்ணியத்தோடு விளையாடுவார்கள். ஓட்டை பானையில் ஊற்றிய தண்ணீர் போல நன்மை ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும், சேமிப்பு ஒன்றும் இருக்காது. மறுமை நாளில் கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய நிலை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய கண்ணியமான விஷயத்தில் மிக மிக கவனமாக நடக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய தோழராக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் ஒரு சபையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அபூபக்கர் அவர்கள் தவறை உணர்ந்து உமர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் உமர் அவர்கள் கோபமாக, நீங்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் நிறைய தியாகம் செய்திருக்கலாம், அதனால் நீங்கள் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய மன்னிப்பை புறம் தள்ளிவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு பதபதைத்து போகிறார், இதயம் பாரமாகி விடுகிறது. நடந்த சம்பவத்தை நபிகளாரிடத்தில் சொல்லலாம், நபிகளாரிடத்தில் செல்கிறார். வீட்டிற்கு சென்ற உமர் அவர்களுக்கும் மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு விடுகிறது. என்ன இருந்தாலும் அபூபக்கர் அவர்கள் சொன்னதை கேட்டு இருக்கலாம், நம்மை விட முன்பாக இஸ்லாத்திற்கு வந்தவர், பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக நிறைய இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த தோழர், அவருடைய மன்னிப்பை ஏற்றிருக்கலாமே, புறம் தள்ளிவிட்டோமே என மனம் தாங்க முடியாமல் நடந்த சம்பவத்தை தானும் நபிகளாரிடத்தில் சொல்வதற்கு ஓடோடி நபிகளாரை பார்க்க வருகிறார். இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாதுளம் பழம் போல சிவந்து விட்டதாம். என்ன காரணம்? ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நபிகளார்கள் எப்படி பாதுகாத்தார்கள்? இரு தோழர்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டதென்றால் அது கண்ணிய குறைவாக ஆகிவிடும். அந்த தோழர் செய்த தவறை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. உபதேசம் என்பது கேட்டுவிட்டு செல்வதற்கல்ல, அருள்மறை வசனங்கள் என்பது படித்துவிட்டு செல்வதற்கல்ல, அது நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் இறுதி உரையின் பொழுது எச்சரிக்கிறார்கள், கண்ணியம் மிக மிக முக்கியமானது, கண்ணியமான விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்களே. நாம் மரண தருவாயை சந்திக்க போகிறோம் ஏதோ ஒரு நாள். ஆனால் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு நம்முடைய வாழ்வில் சக மனிதர்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் வார்த்தைகளால் பேசியிருக்கின்றோமா, அல்லது பொருளாதார ரீதியாக அவனுக்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தியிருக்கின்றோமா, அல்லது அவனை பற்றி தப்பும் தவறுமாக அவன் செய்யாத ஒன்றை சொல்லியிருக்கின்றோமா, சிந்தித்து பார்க்க வேண்டும். சக மனிதன் மன்னிக்காதவரை, அடியான் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவர் சக மனிதர்களை பற்றி கண்ணிய குறைவாக பேசியிருந்தால், அந்த மனிதர்களுடைய கண்ணிய குறைவாக நாம் ஏதாவது நடந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த மனிதனிடத்தில் போய் இறைவனுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறாக செய்துவிட்டேன், உங்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசிவிட்டேன், அல்லது நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றி புறம் பேசிவிட்டேன்,
இறைவனுக்காக மன்னித்து விடுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த மனிதனுக்கும் இறைவன் புறம் பேசுவதை பற்றி அவதூறு பேசுவதை பற்றிய சிந்தனை உருவாகும். நாமும் செய்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாவை பாதுகாப்பது மிக மிக அவசியமானதுங்க. இந்த கண்ணிய குறைவுக்கு இந்த நா என்கின்ற ஆயுதம் தான் மிகப்பெரிய வலுவு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள் கேட்குறாங்க, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்னை நரகத்திற்கு அழைத்து செல்லுமான்னு. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறதே, அது உங்களை அழகிய முறையில் இல்லை என்று சொன்னால் அது உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அவனுடைய கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். எப்படி வேண்டும் வாழலாம் என்பது மூமின் இருக்க முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதல் நபிகளாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலில் இருக்கிறது. அப்போ இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் நாம் செய்த தவறுகள் இனி வராமல் இருப்பதற்கும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய தோழராக இருந்த உமர் அவர்களிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருந்ததாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம், நடந்த சம்பவத்தை இரவு நேரத்தில் அமர்ந்து என்னென்ன செய்தோம், இதில் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம், யாருடைய மனதையாவது புண்படும்படி பேசியிருக்கின்றோமா, யாராவது பற்றி அவதூறு பேசியிருக்கின்றோமா, ஏதாவது பொய் பேசியிருக்கின்றோமா, யாருடைய மனதையாவது கஷ்டப்படுத்தியிருக்கிறோமா என நினைத்து என்ன செய்வாராம், அந்த தவறுகளை அசை போட்டு பார்த்து மறுநாள் அது போன்ற தவறுகள் வராமல் தன்னை திரித்துக் கொள்வாராம். இப்படி திரித்துக் கொள்ளும் பொழுது சில நாட்களில் நமக்கு அது பழகிவிடும். ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பு இது மனிதனுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, இது ஒரு மனிதனை பற்றி அவதூறு பேசக்கூடியதாக இருக்கிறது, இது ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவதாக இருக்கிறது என்று நம்முடைய உள்ளுணர்வு என்ன செய்யும், நம்முடைய எச்சரிக்கை செய்யும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள், அது அந்த அரஃபா மைதானத்தில் நின்று ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அந்த இறை இல்லத்தோடு அந்த காபா என்கின்ற அந்த பெரும் நகரத்தோடு இணைத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கண்ணியம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு எதை உபதேசமாக கேட்டோமோ அது நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்